20வது நூற்றாண்டில் பல நாடுகளை உள்ளடக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மிகப்பெரிய வல்லரசாக இருந்த சக்தி வாய்ந்த நாடு தான் USSR என்று சொல்லப்படக்கூடிய சோவியத் யூனியன். இந்த உலகத்தில் முதல் தடவையாக விண்ணுக்கு செயற்கைக்கோளை அனுப்பியதும் இந்த சோவியத் யூனியன் தான். இதே போல முதலாவதாக விண்ணுக்கு மனிதனை அனுப்பியதும் இந்த சோவியத் யூனியன் தான். செகண்ட் வேர்ல்ட் வார்ல நேச நாடுகள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததும் இந்த சோவியத் யூனியன் தான். இந்த அளவுக்கு பலம் பொருந்திய சோவியத் யூனியன் 1991வது வருஷம் 15 நாடுகளாக பிரிந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இதற்கு என்ன காரணம், இதற்கு பின்னால அமெரிக்காவுடைய ஏதாவது சதிகள் இருக்கிறதா என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாகத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலம் பொருந்திய 22.4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பெரும் நிலப்பரப்பளவை கொண்ட சாம்ராஜ்யம் தான் சோவியத் யூனியன். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ், எஸ்டோனியா, லெத்வியா, லுத்வேனியா, மால்டோவா, ஜோர்ஜியா, அசர்பைஜான், அர்மீனியா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் போன்ற 15 நாடுகளை உள்ளடக்கிய பெரும் சாம்ராஜ்யம் தான் அந்த காலத்தில் USSR என்று சொல்லப்படக்கூடிய சோவியத் யூனியன். இந்த சோவியத் யூனியன் எதனால வீழ்ச்சி அடைஞ்சிச்சின்னு பார்க்கறதுக்கு முன்னால எப்படி உருவாகிச்சுன்றதை பார்க்கறது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னால இருந்தே ரஷ்யாவை ஜார் எம்பையர்ஸ், அதாவது ஜார் மன்னர்கள் தான் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த ஜார் மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க. உதாரணமாக வறுமை, பஞ்சம், வேலை இல்லாத தன்மை, இப்படியாப்பட்ட முக்கியமான பிரச்சனைகள் அந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அந்த ஜார் மன்னர்கள் புரிஞ்சு கொள்ளல. சொல்ல போனா அதை கணக்கெடுக்கல. நாட்டுடைய எல்லா வளங்களையும் இவர்கள் சுரண்டி தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. மக்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா வாழணும் என்ற அந்த கான்செப்ட்ல இவர்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய நாட்டு மன்னர்களுக்கு எதிராக நேரடியாக மறைமுகமாக பலவிதத்தில் போராட்டங்களை, கிளர்ச்சிகளை உண்டு பண்ணினாங்க. இதன் விளைவாக 1905 ஜனவரி 22ஆம் தேதி ரஷ்யாவுடைய மிக முக்கியமான நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்ல அப்ப ஜார் மன்னராக இருந்த 2ஆம் நிக்கோலாயை எதிர்த்து பெரும் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டாங்க. இதற்கு பிறகு அடிக்கடி போராட்டங்களும் கிளர்ச்சியும் ரஷ்யாவில் ஏற்பட ஆரம்பிச்சது. 1915 காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துச்சு. இதில் ரஷ்யா இன்வால்வ் ஆகி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. இதனால என்ன நடந்துச்சுன்னா, ரஷ்யாவில் பொருளாதாரம் அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இதற்கு முன்னால மக்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமாக இருந்தது. இந்த வேர்ல்ட் வாருக்கு பின்னால இன்னும் நிலைமை பயங்கரமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இதனால மக்கள் கடும் கோபம் கொண்டாங்க. இந்த ஜார் மன்னர்களை எப்படியாச்சும் இல்லாமலாக்கணும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இதற்கு பின்னால ரஷ்யாவில் மறுமலர்ச்சி உண்டாக ஆரம்பிச்சது. அதாவது ரஷ்யாவுடைய ரஷ்யன் சோசியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டியில 2 பிரிவுகள் இருந்துச்சு. அதுல ஒன்று தான் போல்ஷேவிக்ஸ். இதனுடைய தலைவராக இருந்தது விளாடிமிர் லெனின் என்பவர். இவர் இந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தினார். ரஷ்யா மறுமலர்ச்சி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த லெனின் தான். லெனினை பற்றி நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த லெனின் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர். இவருடைய பேச்சை மக்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா, இவர் புதிய பலவிதமான கொள்கைகளை மக்களுக்கு முன்னால வைத்து தன்னுடைய புரட்சியை ஆரம்பித்தார். இவருடைய இந்த கொள்கை மக்கள் மத்தியில் பரவி பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அதிகமானவர்கள் இவருடைய கொள்கையின் பக்கமாக ஈர்க்கப்பட்டாங்க. இதனால 1917 மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ரஷ்யாவில் ஏற்பட்டது. இந்த புரட்சிக்கு தான் வரலாற்றில் ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 என்று சொல்லப்படுது. இந்த மாபெரும் புரட்சியால் ஜார் மன்னர்களுடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கு பின்னால லெனின் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய போல்ஷேவிக்ஸ் என்ற பிரிவை ஒரு கட்சியாக மாற்றி ரஷ்யாவுடைய ஆட்சியை பிடித்தார். இதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, 1922வது வருஷம் ரஷ்யாவை சூழ இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகள் கம்யூனிச கொள்கையை அடிப்படையாக கொண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவானது. இதற்கு தான் USSR, அதாவது சோவியத் யூனியன் என்று சொல்லப்படும். இந்த சோவியத் யூனியனுடைய தலைவராக விளாடிமிர் லெனின் நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த லெனின் தலைவராக நியமிக்கப்பட்டு 2 வருஷத்திலேயே அவருடைய மரணமும் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1924வது வருஷம்
வருஷம் இந்த சோவியத் யூனியனுடைய தலைவராக ஜோசப் ஸ்டாலின் என்பவர் நியமிக்கப்பட்டார். இவர் சோவியத் யூனியனுடைய தலைவராக இருந்த நேரத்தில் பலவிதமான மாற்றங்களை இவர் அந்த நாட்டுக்குள்ளால கொண்டு வந்தார். 5 ஆண்டுகள் திட்டம் என்ற அடிப்படையில் ஜோசப் ஸ்டாலின் சோவியத் யூனியனை உலகத்தில் மிக முக்கியமான தொழில்துறை மையமாக மாற்றினார். இதனால சோவியத் யூனியன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண ஆரம்பித்தது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஜோசப் ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியாகத்தான் இருந்தார். மக்களுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை உண்டு பண்ணினார். இவருடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஒரு இடத்துல கொண்டு போய் அடைத்தார். அந்த இடத்துக்கு கோலாக் லேபர் கேம்ப்ஸ் என்று சொல்லப்படும். அந்த இடத்தை பார்த்தால் அதிகமான சிறு சிறு குடிசைகள் இருக்கும். இந்த இடத்துல இவருக்கு எதிராக செயல்பட்டவரை அவர்களுடைய ராணுவம் கொண்டு வந்து போடுவாங்க. அங்க அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் இந்த மக்கள் செய்யணும். சொல்ல போனால் மக்களை அடிமையாக ஜோசப் ஸ்டாலின் நடாத்தினார். அந்த அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் சொல்ற வேலை எல்லாத்தையுமே செய்யணும். அப்படி யாராவது சொல்ற வேலையை செய்ய மறுத்தால் அவர்கள் தூக்கிலும் போடப்பட்டார்கள். இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை ஜோசப் ஸ்டாலின் மூலமாக சோவியத் யூனியனில் அந்த காலத்திலே நடந்தது. இவர் சர்வாதிகாரியாக, அதாவது சோவியத் யூனியனுடைய தலைவராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் 2வது உலக மகா யுத்தமும் நடந்தது. இதுல ஜெர்மனியை எதிர்த்து சோவியத் யூனியன் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. இந்த உலக மகா யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பின்னால 1947வது வருஷத்திலிருந்து தான் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல பனிப்போர் நடக்க ஆரம்பமானது. இந்த 2 நாடுகளுக்கு மத்தியில பனிப்போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 2வது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால சோவியத் யூனியனாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவெடுத்தது. இந்த சந்தர்ப்பத்தில் யார் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி 2 நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய போட்டி நடந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகள், அது விளையாட்டு துறையாக இருக்கலாம், தொழில் துறையாக இருக்கலாம், வேறு விதமான துறைகளாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் இந்த 2 வல்லரசு நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டது. 1953வது வருஷம் மார்ச் 5ஆம் தேதி ஜோசப் ஸ்டாலினுடைய மரணம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1955வது வருடம் சோவியத் யூனியனுடைய தலைவராக நிகிட்டா குருஷோவ் என்பவர் நியமிக்கப்பட்டார். இவர் பதவிக்கு வந்ததுக்கு பின்னால ஜோசப் ஸ்டாலின் எந்த அடக்குமுறைகள் எல்லாம் நாட்டுக்குள்ளால் ஏற்படுத்தியிருந்தாரோ அதை எல்லாத்தையுமே இல்லாமலாக்கினார். கைதிகளாக பிடிப்பட்டு இருந்தவர்கள் எல்லாத்தையுமே விடுதலை செய்தார். குறிப்பாக அந்த கோலாக் என்ற முகாமை முற்றாக அளித்தார். இந்த குருஷேவ் தலைவராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் ரஷ்யா முதலாவதாக விண்ணுக்கு மனிதனை அனுப்பியது. இதற்கு பிறகு 1964வது வருஷம் சோவியத் யூனியனுடைய தலைவராக லியோனிட் பிரெஸ்னோவ் என்பவர் நியமிக்கப்பட்டார். இவருடைய ஆட்சி காலத்துடைய ஆரம்ப கட்டத்தில் சோவியத் யூனியனுடைய பொருளாதாரம் படிப்படியாக வளர ஆரம்பித்து சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதாரமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. ஆனா 1975வது வருஷத்திலிருந்து அந்த பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. எப்ப சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சதோ இந்த காலத்தில் அமெரிக்கா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இந்த 1975 கால பகுதியில் சோவியத் யூனியன் ஏன் படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சது, அதற்கு என்ன காரணம்னு பார்த்தால் 1960க்கு முற்பட்ட காலங்களில் தொழில்துறையில் மிக முக்கியமாக இருந்தது இந்த சோவியத் யூனியன் தான். இந்த சோவியத் யூனியனுடைய தொழிற்சாலைகளில் அதிகமாக மக்கள் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. சோவியத் யூனியன்ல குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய அதிகமான தொழிலாளிகள் இருந்தாங்க. இதனால 1960 காலகட்டங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை சோவியத் யூனியன் அடைஞ்சது. ஆனால் அந்த தொழிற்சாலைகள், அந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே புதுப்பிக்கப்படாம பழைய முறையில தான் கையாளப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தொழில்துறையை வளர்ப்பதற்காக வேண்டி புதிய டெக்னாலஜிகளை பயன்படுத்தி, அதாவது புதிய புதிய மெஷின்களை கண்டுபிடிச்சு தொழிற்சாலைகளில் அந்த மெஷின்கள் மூலமாக பல வேலை திட்டங்களை ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனால் அமெரிக்கா தன்னுடைய தொழிற்சாலைகளை எல்லாம் நவீனமாக்கினாங்க. இதனால அவர்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக வளர ஆரம்பித்தது. ஆனா இந்த டெக்னாலஜி ஒன்றுமே சோவியத் யூனியன்ல நடைமுறைக்கு வராத காரணத்தால அவர்கள் இந்த ஹியூமன், மனிதர்களுடைய சக்தியை மட்டும், அதாவது மனிதர்கள் மட்டும் தான் வேலை பார்க்க வேண்டும் என்று நம்பியனால காலப்போக்கில் அப்படியே இவர்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. சொல்ல போனா சோவியத் யூனியன்ல இருந்த எந்த தொழிற்சாலைகளையும் மெஷின்கள் பயன்படுத்தப்படல. அவர்கள் மனிதர்களுடைய வேலையை மட்டும் தான் நம்பினாங்க. இதனால தான் அவர்களுடைய பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது என்னன்னா, சோவியத் யூனியன் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்வதின் காரணமாகத்தான் அதிகமான லாபத்தை ஈட்டினாங்க. ஆனால் 1970 காலகட்டத்தில் கச்சா எண்ணெயுடைய விலை படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. அதுக்கு பின்னால 1979வது வருஷம் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானோட பெரும் ஒரு போரை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆப்கானிஸ்தான்
நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை எல்லாம் அபகரிப்பதற்காகத்தான் இந்த போர் நடந்தது. இதனால அதிக அளவு பணங்களும் அதிக அளவு ராணுவமும் இந்த போருக்காகவே பயன்படுத்தப்பட்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சோவியத் யூனியன் சந்தித்தது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் 1981 வருஷம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ரொனால்ட் ரீகன் நியமிக்கப்படுகிறார். இவர் ஆட்சிக்கு ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகு சோவியத் யூனியன் முன்னேற்றம் அடையவே கூடாது என விரும்பினார். அதனால பலவிதமான அழுத்தங்களை சோவியத் யூனியன் மீது ரொனால்ட் ரீகன் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சோவியத் யூனியனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டியே தி ரீகன் டாக்ட்ரைன் என்ற ஒரு திட்டத்தையும் இவர் அறிமுகப்படுத்தினார். சொல்ல போனா பொருளாதார ரீதியில அதிகமான அழுத்தங்களை அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன் முக்கியமான 4 விடயங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தாங்க. அதுல முதலாவது கச்சா எண்ணெய், இரண்டாவது பெட்ரோல், மூன்றாவது கோதுமை, நான்காவது அயன் அதாவது இரும்பு. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால் சோவியத் யூனியன் எந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றுமதி செய்யறாங்களோ அந்த பொருட்களுடைய மதிப்பை குறைச்சிட்டா சோவியத் யூனியனுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும். இதனால அடுத்த கட்டமாக அமெரிக்கா என்ன செஞ்சதுன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட் அதாவது சர்வதேச சந்தையில ஆயில் சப்ளையை அதிகரிப்பதற்காக வேண்டிய பல வேலை திட்டங்களை அமெரிக்கா செய்தது. ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளோட அமெரிக்கா பலவிதமான அக்ரிமெண்ட்களை போட்டாங்க. இதனால கச்சா எண்ணெயுடைய விலையும் குறைய ஆரம்பிச்சது. சோவியத் யூனியனுடைய வருமானமும் அப்படியே வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி பலவிதத்தில் அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு அழுத்தங்கள் கொடுத்தனால பலவிதமான பொருளாதார நெருக்கடி, பொருளாதார வீழ்ச்சியை சோவியத் யூனியன் சந்தித்தது. இதோட இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் சோவியத் யூனியன்ல நடந்துச்சு. அது என்னன்னா சோவியத் யூனியனுடைய மொத்த ஜிடிபியில இருந்து 25% அந்த நாட்டுடைய ராணுவத்துக்காக வேண்டி மட்டுமே செலவழிக்கப்பட்டது. இதனால சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு செலவழிப்பதற்கு போதிய பணம் இல்லாமல் இருந்தது. இந்த விடயத்தை அறிந்து கொண்ட அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா சோவியத் யூனியனுடைய ராணுவத்துடைய செலவை அதிகரிப்பதற்கு முடிவு செஞ்சாங்க. இதனால என்ன செஞ்சாங்கன்னா முழு உலகத்தில் இருந்த முக்கியமான இயக்கங்களை சோவியத் யூனியனுக்கு எதிராக தூண்டிவிட்டு சோவியத் யூனியனுடன் அந்த குரூப்புகள் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க. இதனால சோவியத் யூனியன் என்ன செஞ்சாங்க அந்த இயக்கங்களோட யுத்தம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதனால சோவியத் யூனியனுக்கு அதிக அளவு பணம் தன்னுடைய ராணுவத்துக்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால நாட்டுடைய வருமானம் குறைந்து செலவு அதிகரிக்க ஆரம்பித்தது. அடுத்து இன்னொரு சிக்கலும் சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்டது. என்னன்னா 1980 காலப்பகுதியில் ஒரு பெரல் கச்சா எண்ணெயுடைய விலை $60 இருந்தது. அதுக்கு பின்னால 1985 வருஷம் ஒரு பெரலுடைய விலை $30 குறைந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் 1986 வருஷம் ஒரு ஆயில் பெரலுடைய விலை $12 வீழ்ச்சி அடைஞ்சது. இந்த கச்சா எண்ணெயுடைய விலையில ஏற்பட்ட வீழ்ச்சி சோவியத் யூனியனுடைய பொருளாதாரத்தை பெரும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஏன்னு சொன்னா எந்தெந்த பொருட்களை சோவியத் யூனியன் ஏற்றுமதி செஞ்சாங்களோ அதுல 60% இந்த கச்சா எண்ணெய் தான். அப்ப முக்கியமான ஏற்றுமதியாக இருந்த இந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் பொழுது பொருளாதாரமும் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது. இதனால சோவியத் யூனியனுக்குள்ளால உணவு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டது. அதிகமான மக்கள் பஞ்சத்தால் இறக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நடக்க போக்குள்ள தான் சோவியத் யூனியனுடைய அடுத்த தலைவராக மிக்கேல் கோர்பாச்சேவ் என்பவர் நியமிக்கப்பட்டார். கோர்பாச்சேவ் பதவிக்கு வந்த ஒரு வருஷத்துக்குள்ளால மிகப்பெரிய ஒரு பேரழிவு நாட்டில் ஏற்பட்டது. அது என்னன்னா 1986 ஏப்ரல் 26 உக்ரைன்ல இருந்த செர்னோபில் என்ற அணு உலையில பெரும் விபத்து ஏற்பட்டு பலர் சம்பவ இடத்திலே இறந்தாங்க. இதனுடைய கதிர்வீழ்ச்சியின் காரணமாக 50,000 பேர் வரை பாதிக்கப்பட்டாங்க. இந்த பேரழிவை அரசாங்கம் வெளியில விடாம தனக்குள்ளாலே மூடி மறைத்துக் கொண்டாங்க. இதனால மக்களுக்கு கோர்பாச்சேவ் மீது அதிக அதிருப்தி ஏற்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பின்னால கோர்பாச்சேவ் சோவியத் யூனியன்ல முக்கியமான பல மாற்றங்களை கொண்டு வந்தார். சொல்ல போனால் 2 முக்கியமான புதிய கொள்கைகளை பிரகடனப்படுத்தினார். ஒரு கொள்கையுடைய பேர் கிளாஸ்நோஸ்ட், இரண்டாவது கொள்கையுடைய பேர் பெரஸ்ட்ரோய்கா. இந்த கிளாஸ்நோஸ்ட் என்ற கொள்கையில முக்கியமான 2 விடயங்கள் இருந்தது. முதலாவது அரசாங்கம் வெளிப்படையாக செயல்பட வேண்டும். இரண்டாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படும் என்பது இந்த கொள்கையுடைய பிரதான விடயம். இரண்டாவது கொள்கை பெரஸ்ட்ரோய்கா. இது பொருளாதாரத்தை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு கொள்கை. இந்த கொள்கை பிரகாரம் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயியாக இருக்கலாம், உற்பத்தியாளர்களாக இருக்கலாம், தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையை அவர்களுக்கே நிர்ணயிக்கக்கூடிய அனுமதியையும் இவர் வழங்கினார். இதே போல நாட்டுக்குள்ளால பிரைவேட் கம்பெனிஸ் நடத்துவதற்கும் அனுமதியை இவர் வழங்கினார். இதே போல இந்த பெரஸ்ட்ரோய்கா என்ற கொள்கை பிரகாரம் நாட்டுடைய ராணுவத்துடைய செலவை குறைப்பதற்காகவும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய அளவை குறைப்பதற்காகவும் இந்த கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த பிரதான
பிரதானமான 2 கொள்கைகள் காரணமாக சோவியத் யூனியன்ல பல மாற்றங்கள், பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் பலவிதமான சிக்கல்களும் நாட்டில் ஏற்பட்டது. குறிப்பாக கிளாஸ்நோஸ்ட் என்ற கொள்கை பிரகாரம் ஊடகங்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. இதனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் வெளிக்கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது அரசாங்கத்துக்கு பெரும் ஒரு இடியாக அமைந்தது. இதே போல பெரஸ்ட்ரோய்கா கொள்கை பிரகாரம் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்துடைய செலவு, இதே போல ராணுவ வீரர்களுடைய அந்த எண்ணிக்கையும் குறைய ஆரம்பித்தது. இது சோவியத் யூனியனுடைய பொருளாதாரத்துக்கு நன்மையாக அமைஞ்சாலும் நாட்டுடைய வலிமை படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. என்று சொன்னால், ஒரு நாட்டில் வலிமை எதை கொண்டு கணக்கிடப்படுதுன்னு சொன்னா அந்த நாட்டுடைய பவர்ஃபுல் ராணுவத்தை வச்சுதான். அப்ப சோவியத் யூனியனுடைய ராணுவம் படிப்படியாக எண்ணிக்கையில குறைய ஆரம்பித்ததனால சோவியத் யூனியனுடைய வலிமையும் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. இதனால சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல நாடுகள் பிரிய ஆரம்பித்தார்கள். குறிப்பாக சோவியத் யூனியனுடைய சேட்டலைட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய போலந்து, ஈஸ்ட் ஜெர்மனி, செக்கோலோஸ்வாக்கியா, பல்கேரியா, ரூமேனியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் எல்லாம் சோவியத் யூனியனை விட்டு பிரிய ஆரம்பித்தார்கள். இதற்கு பின்னால சோவியத் யூனியனுடைய பெலட்டிக் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்டோனியா, லுத்வியா, லித்வேனியா போன்ற நாடுகளும் பிரிய ஆரம்பித்தார்கள். இப்படி சோவியத் யூனியனை விட்டு பல முக்கியமான நாடுகள் தனித்தனியாக பிரிய ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் சக்தி வாய்ந்த நாடாக, சாம்ராஜ்யமாக, பெரும் சூப்பர் பவரை கொண்ட நாடு தான் இந்த சோவியத் யூனியன். கடைசி காலத்தில் ஏற்பட்ட சில முக்கியமான காரணங்களால, முக்கியமாக உணவு தட்டுப்பாடு, 2வது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, 3வது அமெரிக்காவுடைய சதி, 4வது இந்த கொர்பேச்சேவுடைய இந்த புதிய கொள்கைகள், 5வது இந்த சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த குடியரசுகளுக்கு சுதந்திர உணர்வு ஏற்பட்டது. இப்படியாப்பட்ட முக்கியமான காரணங்கள் சோவியத் யூனியனுக்குள்ளால் ஏற்பட்டதின் காரணமாக வேற வழி இல்லாம 1991 டிசம்பர் 25ஆம் தேதி சோவியத் யூனியனுடைய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு அந்த சோவியத் யூனியன் என்ற சாம்ராஜ்யம் 15 நாடுகளாக பிரிந்தது. ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ், ஈஸ்டோனியா, லுத்வியா, லித்வேனியா, மால்டோவா, ஜோர்ஜியா, அர்மீனியா, அசர்பைஜான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் என்று 15 நாடுகளாக இந்த சோவியத் யூனியன் பிரிந்தது. இதற்கு பிறகு கோர்பாச்சேவ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். சோவியத் யூனியன் மட்டும் கலைக்கப்படாமல் அதே சக்தியோட இன்றைக்கும் இருந்தால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வல்லரசாக, சாம்ராஜ்யமாக மாறியிருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமெரிக்கா இது போன்ற உலக நாடுகள்ல அதிகமானது இந்த சோவியத் யூனியனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் இருந்திருக்கும். இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரே சாம்ராஜ்யத்துக்கு கீழால இருந்த நாடுகள் தான். இந்த பிரிவுக்கு பின்னால தனி அரசாங்கம் ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாக்கப்பட்டது. இன்று அந்த சோவியத் யூனியன்ல இருந்த நாடுகள்ல சக்தி வாய்ந்த நாடாக ரஷ்யா மட்டும் தான் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப அமெரிக்காக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு பல விதத்தில் முன்னேறி ஒரு வல்லரசு நாடாக ரஷ்யா மாறி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல இந்த ரஷ்யாவை பற்றி மட்டும் தனியாக பேசுகிறேன். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா, எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.